Welcome to e-learning lecture of 5th semester Mechanical Engineering for the subject of Thermal and Automobile Engineering. In the last class, we had discussed terminology and classifications of IC engines. Today, we are going to the topics of working of four-stroke cycle, petrol and diesel engines. Petrol engines are normally classified into two-stroke cycle and four-stroke cycle. What is four-stroke cycle petrol engine? One power stroke is obtained in each two revolution of the crankshaft. Though the four events like suction, compression, power and exhaust all are completed in two revolution of the crankshaft. அதாவது crankshaft ரெண்டு revolution கம்ப்ளீட் பண்ணும்போது the four events suction, compression, power and exhaust all are completed. இந்த நாலு ஸ்ட்ரோக் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். Construction of four-stroke petrol engine. A piston reciprocates inside the cylinder. The piston is connected to the crankshaft by means of a connecting rod. The inlet valve and exhaust valve are mounted on the cylinder head. Piston cylinderக்குள்ளார reciprocate ஆகு. The piston ஆனது connecting rod மூலமாக crankshaftோட கனெக்ட் ஆயிருக்கு. Inlet valve, exhaust valve and spark plug. All the components are provided on the cylinder head. இதில் ஃபியூலாக நம்ம வந்து பெட்ரோல் வந்து யூஸ் பண்ணுறோம். ஃபோர் ஸ்ட்ரோக் பெட்ரோல் என்ஜின். இது ஆல் த ஈவெண்ட்ஸ் ஆஃப் ஃபோர் ஸ்ட்ரோக் சைக்கிள். ஒன் இஸ் intake, number 2 compression, number 3 power stroke, number 4 exhaust stroke. Now we are seeing the details of each stroke. One is suction stroke. During the suction stroke, the piston moves downwards from top dead center to bottom dead center. The piston ஆனது டாப் டெட் சென்டர்லேருந்து பிடிசிக்கு மூவ் ஆகு. வால்வ் ஓப்பனில் இருக்குது அண்ட் எக்ஸாஸ்ட் வால்வ் இஸ் க்ளோஸ்டு. டியூ டு த டவுன்வர்டு மூமெண்ட் ஆஃப் த பிஸ்டன், அதாவது பிஸ்டன் டாப் டெட் சென்டர்லேருந்து பிடிசிக்கு வரும் பொழுது சிலிண்டருக்குள்ளார ப்ரெஷர் பார்த்திங்கன்னா ரெடியூஸ் ஆகுது பிலோ த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அதனால் ஒரு வேக்கம் வந்து என்ஜின் சிலிண்டருடைய கம்பஷன் சேம்பரில் கிரியேட் ஆகுது. ஸோ த இன்லெட் வால்வ் மூலமாக ஏர் ஃபியூவல் மிக்சர் உள்ளார கம்பஷன் சேம்பரில் என்டர் ஆகுது. நெக்ஸ்ட் கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக். இந்த ஸ்ட்ரோக்கும் போது போத் இன்லெட் அண்ட் அவுட்லெட் வால்வ்ஸ் ஆர் க்ளோஸ்டு. இன்லெட் வால்வ் அண்ட் அவுட்லெட் வால்வ்ஸ் ஆர் க்ளோஸ்டு. Now the piston moves from bottom dead center to top dead center. இப்போ பிஸ்டன் பார்த்தீங்கன்னா பாட்டம் டெட் சென்டர்லேருந்து டாப் டெட் சென்டருக்கு மூவ் ஆகுது. The air fuel mixer in the cylinder is compressed to high pressure. Suction stroke போது சிலிண்டருக்கு உள்ளார வந்த ஏர் ஃபியூவல் மிக்சர் கம்ப்ரஸ் ஆகு. அப்படி கம்ப்ரஸ் ஆகக்குள்ள அதனுடைய ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 6 to 12 bar இருக்குது. டெம்பரேச்சர் ஆல்சோ இன்க்ரீஸ் ஆகு. அதனுடைய டெம்பரேச்சர் லெவல் பார்த்தீங்கன்னா 250லேருந்து 350 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் இருக்குது. அடுத்து பவர் ஸ்ட்ரோக். இந்த பவர் ஸ்ட்ரோக்கும் போது போத் இன்லெட் அண்டு எக்ஸாஸ்ட் வால்வ் ஆர் க்ளோஸ்டு. த ஏர் ஃபியூவல் மிக்சர் இஸ் இக்னிட்டட். அதாவது கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக்கும் போது கம்ப்ரஸ் ஆன ஏர் ஃபியூவல் மிக்சர் ஒரு ஸ்பார்க் பிளக் மூலமாக கம்பஷன் ஆகுது. இந்த கம்பஷன் போது டெம்பரேச்சர் லெவல் பார்த்திங்கன்னா 1800 டிகிரிலேருந்து 2000 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் ரைஸ் ஆகுது. அதே சமயத்தில் ப்ரெஷர் வந்து 30 to 40 bar இருக்குது.
The high pressure burnt gases expands and forces the piston towards the bottom dead center. அதனால் கம்பஷன் ஆகக்கூடிய மிக்சர்னால் ஒரு ஹை ப்ரெஷர் வந்து என்ஜின் சிலிண்டரில் க்ரியேட் ஆகுது. அதாவது கேஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால ஒரு ஹை ப்ரெஷர் வந்து க்ரியேட் ஆகுது. இந்த ஹை ப்ரெஷர்னால் பிஸ்டன் ஃபோர்ஸஸ் டுவர்ட்ஸ் த பாட்டம் டெட் சென்டர். அதனால் பிஸ்டன் வந்து கீழ் நோக்கி நகரு. Now the linear motion of the piston is converted into rotary motion of the crankshaft. அதனால் இந்த பிஸ்டனுடைய லீனியர் மோஷனானது ரோட்டரி மோஷனாக கன்வெர்ட் ஆகுது கிராங்க்ஷாஃப்ட் மூலம். அதனால் யூஸ்ஃபுல் ஒர்க் இஸ் அப்டைனடு. அதனால் நமக்கு வந்து பவர் கிடைக்கும். டியூரிங் தி ஸ்ட்ரோக் போத் இன்லெட் அண்ட் எக்ஸாஸ்ட் வால்வ் ஆர் க்ளோஸ்டு. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஸ்ட்ரோக் எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக். இந்த ஸ்ட்ரோக்கும் போது பிஸ்டனானது பாட்டம் டெட் சென்டர்லேருந்து டாப் டெட் சென்டருக்கு மூவ் ஆகுது. Now the exhaust valve is open and the inlet valve is closed. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் வால்வ் வந்து ஓப்பன் இருக்குது, எக்ஸாஸ்ட் வால்வ் க்ளோஸ் ஆகிடும். Due to the upward movement of the piston, the burnt gases are forced out to the atmosphere through the exhaust valve. இதனால் இந்த பிஸ்டன் வந்து பாட்டம் டெட் சென்டர்லேருந்து டாப் டெட் சென்டருக்கு மூவ் ஆகிறதுனால இந்த பவர் ஸ்ட்ரோக்கும் போது எரிக்கப்பட்ட வாயுக்கள் எக்ஸாஸ்ட் வால்வ் மூலமாக வெளியில் அனுப்பப்படுது. இந்த எக்ஸாஸ்ட் வால்வ் க்ளோஸஸ் ஷார்ட்லி ஆஃப்டர் டாப் டெட் சென்டர். அதாவது பிஸ்டன் வந்து அந்த டாப் டெட் சென்டரில் உடைய எக்ஸ்ட்ரீம் பொசிஷனை ரீச் ஆகும்போது இந்த எக்ஸாஸ்ட் வால்வ் வந்து க்ளோஸ் ஆகிடும். அட் த சேம் டைம் த இன்லெட் வால்வ் ஓப்பன்ஸ் ஸ்லைட்லி பிஃபோர் த எண்ட் ஆஃப் த எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக். அதாவது அந்த எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக் முடியும் முன்னாடி இன்லெட் வால்வ் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லைட்டாக ஓப்பன் ஆகிருக்கு. அண்ட் த சிலிண்டர் இஸ் ரெடி டு ரிசீவ் த ப்ரெஸ் சார்ஜ். அதனால் நெக்ஸ்ட் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுது. சிலிண்டர் வந்து இப்போ பார்த்திங்கன்னா ப்ரெஸ் சார்ஜை வந்து ரிசீவ் பண்ணுறதுக்காக ஓப்பனில் இருக்குது இன்லெட் வால்வ். only one power stroke and 3 ideal stroke. ஒரு பவர் ஸ்ட்ரோக்கு அப்புறம் 3 ideal strokes. The useful work obtained during the power stroke is sufficient to carry out internal and external work. இதனால் all the events, அதாவது suction, compression, power and exhaust are completed in 4 stroke of the piston. அதாவது கிராங்க் ஷாஃப்டினுடைய 2 ரெவல்யூஷன் ரொட்டேட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த 4 ஈவெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. நார்மலாக இதனுடைய கிராங்க் ஆங்கிள் பார்த்திங்கன்னா 720 டிகிரி இருக்குது. இது ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் 4 ஸ்ட்ரோக் சைக்கிள் பெட்ரோல் என்ஜின். அடுத்தது நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்கன்னா 4 ஸ்ட்ரோக் சைக்கிள் டீசல் என்ஜின். The diesel engine was invented by Rudolf Diesel. It's also called combustion ignition engine. அதாவது சி இன்ஜின் இது சொல்கிறோம். அதே மாதிரி 4 ஸ்ட்ரோக் சைக்கிள் பெட்ரோல் என்ஜினை எஸ்ஐ இன்ஜின், ஸ்பார்க் இக்னிஷன் என்ஜின்னு சொல்கிறோம். It is similar to 4 stroke petrol engine but operates at a much higher compression ratio. இது 4 stroke petrol engine மாதிரி ஆப்ரேட் ஆக பட் வந்து ஹையர் கம்ப்ரஷன் ரேஷியோவில் ஆப்ரேட் ஆகும். எஸ்ஐ இன்ஜினுடைய கம்ப்ரஷன் ரேஷியோ பார்த்திங்கன்னா 6:12 அண்டு டீசல் இன்ஜினுடைய கம்ப்ரஷன் ரேஷியோ 16:20. என்ன டிஃப்ரென்ஸ், மேஜர் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா இன் சக்ஷன் ஸ்ட்ரோக் ஒன்லி ஏர் இஸ் இன்டக்டட் இன்டு தி சிலிண்டர். இதில் பார்த்திங்கன்னா பெட்ரோல் இன்ஜினில் சக்ஷன் ஸ்ட்ரோக் போது ஏர் ஃபியூவல் மிக்சர் வந்து உள்ளார என்ட்ராது ஃப்ரம் த கார்பரேட்டர்லேருந்து வரக்கூடிய ஏர் ஃபியூவல் மிக்சர் சக்ஷன் ஸ்ட்ரோக்கில் இன்லெட் வால்வில் என்ட்ராகு. இந்த 4 ஸ்ட்ரோக் சைக்கிள் பெட்ரோல் இன்ஜினில் பார்த்தீங்கன்னா சக்ஷன் ஸ்ட்ரோக்கும் போது ஒன்லி ஏர் மட்டும் என்ட்ராகும். அங்கே பவர் ஸ்ட்ரோக்கும் போது ஒரு ஸ்பார்க் ப்ளக் இருக்குது. அது மூலமாக ஸ்பார்க்னால ஏர் ஃபியூவல் மிக்சர் வந்து எரியூட்டப்படுது.
பட்டு 4-ஸ்ட்ரோக் டீசல் இன்ஜினில் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்ட்ரோக்கும் போது ஹை ப்ரெஷர் ஃபியூல் பம்ப் மூலமாக வித் இன்ஜெக்டாரில் இருக்கக்கூடிய நாசிலில் டீசல் வந்து உள்ளார கம்பஷன் சேம்பரில் பவர் ஸ்ட்ரோக்கும் போது தெளிக்கப்படும். இதை வந்து ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ். இது சக்ஷன் ஸ்ட்ரோக் ஆஃப் 4-ஸ்ட்ரோக் சைக்கிள் diesel engine. During the stroke, piston moves downwards from the top dead center to the bottom dead center. இந்த ஸ்ட்ரோக் போது பார்த்தீங்கன்னா பிஸ்டன் வந்து படத்தில் ஏரோ மார்க் பார்த்தீங்கன்னா தெரியும். டாப் டெட் சென்டர்லேருந்து பாட்டம் டெட் சென்டருக்கு பிஸ்டன் மூவ் ஆகும். அதனால் சிலிண்டருக்குள்ளார ப்ரெஷர் வந்து ரெடியூஸ் ஆகி எந்த லெவலுக்கு ரெடியூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரோட கம்மியாயிரும். அதனால் இன்ஜின் சிலிண்டருக்குள்ளார ஒரு வேக்யூம் கிரியேட் ஆகுது. இந்த வேக்யூம் கிரியேட் ஆகிறதுனால ஃப்ரெஷ் ஏர் என்னாகுன்னா இன்லெட் வால்வ் மூலமாக சிலிண்டருக்குள்ளார என்ட்ராகு. நெக்ஸ்ட் ஸ்ட்ரோக் கம்பர்சன் ஸ்ட்ரோக். டியூரிங் தி ஸ்ட்ரோக் piston moves from bottom dead center to top dead center. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஏரோ மார்க் பாருங்கள், கீழேருந்து மேலே, அதாவது பிஸ்டன் வந்து பாட்டம் டெட் சென்டர்லேருந்து டாப் டெட் சென்டருக்கு ட்ராவல் ஆகுது. இந்த ஸ்ட்ரோக்கும் போது போத் இன்லெட் அண்டு அவுட்லெட் வால்வ்ஸ் ஆர் க்ளோஸ்டு. ரெண்டு வால்வ் வந்து க்ளோஸில் இருக்குது. The air is drawn during the suction stroke is compressed to a high pressure. Due to the upward motion of the piston, suction போது உள்ளார வந்த ஏர் வந்து கம்ப்ரஸ் ஆகு. அதனுடைய ப்ரெஷர் லெவல் பார்த்தீங்கன்னா 35 to 40 bar இருக்குது. அண்ட் ஆல்சோ டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா வந்து இன்க்ரீஸ் ஆகுது. 600லேருந்து 700 டிகிரி சென்டிகிரேடுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. வால்யூம் பார்த்தீங்கன்னா டிகிரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் பவர் ஸ்ட்ரோக். At the end of the compression stroke, fuel is injected into the engine cylinder in the form of fine spray. இன்ஜெக்டரினுடைய நாசில் மூலமாக கம்பர்சன் ஸ்ட்ரோக் முடியும் போது டீசல் வந்து பவுடர் ஃபார்மில் ஸ்ப்ரே ஆகும். டியூ டு த ஹை டெம்பரேச்சர் இன் தி சிலிண்டர், ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து உள்ளாரக்கூடிய ஏர் வந்து ஹை டெம்பரேச்சரில் இருக்குது. அதனால் உள்ளார தெளிக்கப்படக்கூடிய டீசல் வந்து இக்னிட் ஆகும், பற்றி எரியும். அப்படி பற்றி எரியக்கூடிய பேர்ன்டு கேஸஸ் எக்ஸ்பேண்ட் ஆகி பிஸ்டனை வந்து கீழ் நோக்கி தள்ளு, அதாவது பாட்டம் டெட் சென்டருக்கு மூவ் ஆகுது piston. Now the linear motion of the piston is converted into rotary motion of the crankshaft. அப்போ பிஸ்டனுடைய அந்த லீனியர் மோஷன் பார்த்தீங்கன்னா கனெக்டிங் ராட் மூலமாக கிராங்க் ஷாஃப்ட் ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். ஜஸ்ட் த யூஸ்ஃபுல் ஒர்க் இஸ் சொல்கிறாங்க. அப்போ வந்து பவர் வந்து கிரியேட் ஆகும். டியூரிங் தி ஸ்ட்ரோக் போத் இன்லெட் அண்ட் எக்ஸாஸ்ட் வால்வ் ஆர் க்ளோஸ்டு. இந்த பவர் ஸ்ட்ரோக்கும் போது பார்த்தீங்கன்னா போத் இன்லெட் அண்ட் எக்ஸாஸ்ட் வால்வ் வந்து க்ளோஸில் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக். During the stroke, the piston again moves from bottom dead center to top dead center. Bottom dead center இருந்து top dead center க்கு மூவ் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் வால்வ் ஓப்பன் and inlet valve is closed. Due to the upward movement of the piston, the burnt gases are forced out to the atmosphere through the exhaust valve. அப்போ பிஸ்டனுடைய அப்வர்டு மூமெண்ட்னால அங்கே எரிந்த நிலையில் இருக்கக்கூடிய பேர்ன்ட் கேஸஸ் வாயுக்கள் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ்ட் அவுட் டு த அட்மாஸ்பியர், வெளியில் தள்ளப்படும் த்ரூ த எக்ஸாஸ்ட் வால்வ். எக்ஸாஸ்ட் வால்வ் மூலமாக எரிந்த நிலையில் உள்ள எரிவாயுக்கள் வந்து வெளியேற்றப்படும். தி எக்ஸாஸ்ட் வால்வ் க்ளோசஸ் ஷார்ட்லி ஆஃப்டர் டாப் டெட் சென்டர்.
அதாவது பிஸ்டன் வந்து டாப் டெட் சென்டர் ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா எக்ஸாஸ்ட் வால்வ் வந்து க்ளோஸ் ஆகிடும். இன்லெட் வால்வு ஓப்பன்ஸ் ஸ்லைட்லி பிஃபோர் த எண்ட் ஆஃப் எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக். அதாவது எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக் முடிவதற்கு முன்னாடி இன்லெட் வால்வு ஸ்லைட்டாக ஓப்பன் ஆக and the cylinder is ready to receive the air to start a new cycle. அப்போ சக்ஷன் ஸ்ட்ரோக் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகும். இந்த 4 ஈவெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொட்டீனாக வந்து 1 by 1 நடந்துகிட்டே இருக்குது. கிராங்க் ஷாஃப்டில் பவர் வந்து ஜென்ரேட் ஆகுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பேஷன்ஸ் ஆஃப் வாட்சிங் திஸ் e-learning classes. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து 2 ஸ்ட்ரோக் பெட்ரோல் அண்ட் டீசல் இன்ஜினுடைய ஆப்ரேஷன்ஸை பார்ப்போம். A lot of videos and animations are available in the YouTube channel, so you are searching and watching the videos. Okay, thank you.